ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு another வீடியோ வித் க்ரோ. க்ரோ மூலிமா நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பர் ட்ரெண்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து ஒரு மேஜிக் இண்டிகேட்டர்லாம் கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர். பட் சூப்பர் ட்ரெண்டு நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்போ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா 2014 தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 9 இயர்ஸ் பிஃபோர் தான் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ஓகே, இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பக்காவாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் போல். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரை சார்ட்டில் அப்ளை பண்ணி எப்பப்போ பை வருதோ அப்போ பை பண்ணணும், எப்பப்போ செல் வருதோ அப்போ செல் பண்ணணும். ஏன்னா அந்த டைமில் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மட்டும்தான் பை அண்ட் செல் அப்படியே டேரெக்டாக கொடுக்குது. நீங்கள் ஒரு அனாலிசிஸ் எடுத்து அதுக்கப்புறம் அது பையா செல்லான்லாம் யோசிக்க தேவையில்லை. டேரெக்டாக அப்பேரோ வந்ததுன்னா பை, டவுனரோ வந்ததுன்னா செல் அப்படின்ற லெவலுக்கு தான் இருந்தது. பட் போக போக சூப்பர் ட்ரெண்டை பற்றி நிறைய அனலைஸ் பண்ண, நிறைய பேக் டெஸ்ட் பண்ண தான் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, சூப்பர் ட்ரெண்ட்லேயும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கண்டிப்பாக நிறைய டைம் நடக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. டியூரிங் த பேக் 2014 and 15 பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுவேன் ஆமி ப்ரோக்கர்லாம். அதெல்லாம் வந்து இந்த ஏஎஃப்எல்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் நான் கோட் பண்ணுவேன். அப்போ வந்து ஆப்டிமைசேஷன் ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஆப்டிமைசேஷன் ஜென்ரலாக அப்படின்னா என்னன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டாக்ல வந்து நான் சூப்பர் ட்ரெண்டை வச்சு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா, சூப்பர் ட்ரெண்டில் ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர் மல்டிப்ளையர், இந்த 10,3 7,3 அந்த மாதிரி நம்பர் சொல்லுவாங்க இல்லையா. எந்த நம்பர் போட்டால் அந்த ஸ்டாக்குக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றத அந்த ஆப்டிமைசேஷன் டூல் சொல்லிடும். நான் ஃப்ரம் எந்த பீரியட் டு எந்த பீரியட்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்டிமைசேஷன் டூலை கிளிக் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனலைஸ் பண்ணி ஓகே இந்த நம்பர் சூஸ் பண்ணு. இந்த பர்டிகுலர் நீ சப்போஸ் ரிலையன்ஸ் ட்ரேட் பண்ண போறியா, நீ என்ன பண்ணலாம்னா 8,3 ட்ரேட் பண்ணு. நீ எஸ் பேங்க் ட்ரேட் பண்ண போறியா 10,2 ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அதுவே பேராமீட்டர்ஸ் கொடுத்துரும். நம்ம அதை செட் பண்ணி ட்ரேட் பண்ணால் ஹை ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் ஆக்சுவலாக என்னென்னா பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி இந்த நம்பர் யூஸ் பண்ணால் கரெக்டுன்னு காமிக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சைக்ளிக்கல் கேம். வந்து ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு நேரோ ரேஞ்ச் போர்டில் இருந்தது. சடனாக அது வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 2007 2017 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு ஒரு நேரோ ரேஞ்சில் தான் இருந்தது. 2017 அப்புறமா இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஓகே ஹிஸ்டாரிக்கலாக இந்த பர்டிகுலர் நம்பர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஹிஸ்டாரிக்கலாக கொடுத்துருச்சு, அதையே நம்ம பண்ணால் நமக்கு லைவ்லையும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. சூப்பர் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சின்ன விஷயம் தான் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் க்ரோ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ஓப்பன் பண்ணி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், இன்ட்ராடே ஸ்டாக்கு. இந்த க்ரோவில் வந்து நீங்கள் இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ப்ரிஃபரன்ஸ்னு வரும். ட்ரேடிங் வியூ, சார்ட் ஐக்யூ அப்படின்னு 2 இருக்கும். நீங்கள் பேஸ்ட் ஆன் யூசர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இண்டிகேட்டரில் போய்ட்டு சூப்பர் ட்ரெண்டை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ சூப்பர் ட்ரெண்டை ஆட் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் செட்டிங்ஸ் என்ன பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா 7,3 பேராமீட்டரில் இருக்குது. இந்த 7,3ன்றது வந்து ஒன்று பீரியட், இன்னொன்று மல்டிப்ளையர். இந்த நம்பர் நீங்கள் மாற மாற இங்கே இருக்க சிக்னலும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7,3 வைக்கும் போது பின்னாடி சார்ட் இந்த செட்டிங்ஸில் இருக்கு இல்லையா. இப்போ நான் 10,3ன்னு வச்சேன்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இந்த இடத்துல முதல்ல செல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ செல் வரல பாருங்க. இந்த ஒரு சின்ன டவுன் மூமெண்ட்டுக்கெலாம் சிக்னல் மாறாமல் இருக்கணும்னா இந்த மல்டிப்ளையரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நான் காமிக்கிறேன். இப்போ 10,3 இருக்குது. 10,3 இருக்கும் போது இந்த ரிலையன்ஸில் இந்த இடத்துல பை வந்திருக்கு, 2,400 பை வந்திருக்கு, இந்த இடத்துல தான் செல் வந்திருக்கு. இந்த ஒரு பெரிய கம்ப்ளீட் அப் ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே சூப்பர் ட்ரெண்டில் நான் செட்டிங்கை 10,3க்கு பதிலாக பை டிஃபால்ட்டாக இருக்கிற 7,3 வச்சுருந்தேன்னா இங்கே பை வந்திருக்கு, திருப்பி இந்த டிப்பில் செல் மாதிரி இருக்குது, திருப்பி இந்த இடத்துல பை வந்திருக்கு, அப்புறம் இங்கே செல் வந்திருக்கு. ரொம்ப க்ளோஸராக ட்ரையல் பண்ணிகிட்டே போகும் இன்கேஸ் நீங்கள் இந்த சூப்பர் ட்ரெண்டில் இருக்கிற பீரியடை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா. அஸ் லாங் அஸ் யூ கீப் ரெடியூசிங் திஸ் 10, 7, 5 ரெடியூஸ் பண்ண அந்த ஓவரால் ட்ரையலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸராக இருக்கும். பை அண்ட் செல் சிக்னல்ஸ் அடிக்கடி மாறிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நான் கொஞ்சம் தள்ளி வச்சேன்னா 10,3 அப்படின்னு தள்ளி வச்சேன்னா இப்போ அந்த சிக்னல்லாம் அவாய்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இட் வில் கிவ் யூ எனஃப் ரூம். ஓகே, நீங்கள் ரொம்ப க்ளோஸராக ட்ரையல் பண்ணிங்கன்னா பை அண்ட் செல் மாறும். அதனால் கொஞ்சம் எனஃப் ரூம் கொடுக்கும் போது இது கொஞ்சம் தள்ளி வரும். இதுவே வந்து நிறைய பேர் வந்து நான் லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன், நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் பேராமீட்டர் நான் சொன்ன பேராமீட்டர் கொஞ்சம் எப்போவுமே தள்ளியே வைப்பாங்க. 10,3க்கு பதிலாக 12, 13,3 அந்த மாதிரிலாம் வைக்கும் போது ரொம்பவே they'll give எனஃப் ரூம் தட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கேப் டவுனோ வந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க.
பட் எனக்கு வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எனக்கு சின்னதாக தான் ரிஸ்க் எடுக்க விரும்பணும்னா இந்த பீரியடை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு க்ளோசர் டு த ஸ்பாட் இல்லை க்ளோஸராக அது ட்ரையல் ஆகிட்டே வரும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ட்ரெண்டு கேப்சர் ஆகும்னு சொன்னால் கூட இந்த மாதிரி விப்ஸாஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்திருக்கு, பை, திருப்பி செல், பை இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினரியோவை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் ட்ரேடிங் சிஸ்டம் வில் கோ த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா என்ன வழி? இந்த மாதிரி ஒரு கிளியர் ட்ரெண்ட் இல்லாத போது சூப்பர் ட்ரெண்ட் இவ்வளோ ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்குது இல்லையா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ இந்த விப்ஸாஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஒரே இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இண்டிசஸில் ட்ரேட் பண்ணும் போது அதில் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த விப்ஸாஸ் வரும். நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ இந்த விப்ஸாஸை ஈஸியாக ஃபர்தராக எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, த்ரூ ட்ரேடிங் வித் பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிங்கன்னா இல்லை ஒரே ஒரு இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்போவுமே ட்ரெண்ட் ஆகும், டவுன் ட்ரெண்ட் ஆகும், சைட்வேஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த சைட்வேஸில் கண்டிப்பாக மாட்டுப்பீங்க. தட் வில் கிவ் யூ ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர். என்ன இது ஒரே ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக வருது, ஒரு பெரிய ட்ரெண்டே வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஒரே ஆப்ஷன் மல்டி அசட் கிளாஸ் ட்ரேட் பண்ணலாம். ஸோ மல்டி அசட் கிளாஸ்னால் ஒன்று நீங்கள் ஈக்விட்டிலேருந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி இல்லைனா ஃபின் நிஃப்டி, ஏதோ ஒரு இண்டெக்ஸ் விச் இஸ் ட்ரெண்டிங் பெட்டராக ட்ரெண்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். இப்போது ஈக்விட்டியில் பேங்க் நிஃப்டி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கரன்சியில் ஒன்று எடுக்கலாம். USD INR எடுக்கலாம். ஸோ USD INR ப்ளாட் பண்ணி நீங்கள் அதை ஒரு அசட் கிளாஸாக வச்சுக்கலாம் கரன்சி. இன் அடிஷன் டு தட் கமோடிட்டியில் க்ரூட் ஆயில். ஸோ 3 அசட் கிளாஸ் வச்சுருக்கீங்க. ஒன்று ஈக்விட்டி, ஒன்று க்ரூட் ஆயில், இன்னொன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கரன்சி. இன்கேஸ் கோல்டு வேணும்னு நீங்கள் கோல்டோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் அசட் கிளாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒன்று இல்லை ஒன்று எப்போவுமே ட்ரெண்டாக தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்விட்டி வந்து புல் ரனில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு இந்த 4 அசட் கிளாஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எப்போ ஃபுல்லாக அந்த புல் ரன் வருதோ அந்த கம்ப்ளீட் புல் ரனை ஈஸியாக கேப்சர் பண்ணிவிடும் இந்த எனி ஆஃப் த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். அதே மாதிரி எனக்கு வந்து மல்டிபிள் லாங் பொசிஷனல் வேணாம், இன்ட்ராடே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடேயில் என்ன பண்ணலீங்கன்னா, இன்ட்ராடேயில் எப்போவுமே பெரிய ட்ரெண்ட்ஸ் எல்லா நாளும் வராது. ஃபியூ டேஸ் தான் பெரிய ட்ரெண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே இண்டிசஸோ ஒரே ஸ்டாக் வச்சு ட்ரேட் பண்ணும்போது எப்போ பெரிய ட்ரெண்ட் வருதோ அப்போ மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எங்கே சூஸ் பண்ணலான்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக அன்றைக்கி கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆயிருக்குன்னா அன்றைக்கி தான் பெரிய வால்யூம்ஸ் வந்திருக்கும் ஸ்பெசிஃபிக்கலாக அன்றைக்கி அந்த பர்டிகுலர் டேல. ஸோ அந்த ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்டாக் இல்லாமல் டாப் 5 கேப் அப் ஸ்டாக்ஸ் இல்லை டாப் 5 கேப் டவுன் ஸ்டாக்ஸ் அதை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்டாக் இல்லை ஒரு ஸ்டாக் கண்டிப்பாக பெரிய ட்ரெண்ட் ஆகும். அதை நீங்கள் வச்சு அந்த ஓல்டு ட்ரெண்டை கேப்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஓவரால் இந்த விப்ஸாவை ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர அந்த ஓவரால் விப்ஸாவை நீங்கள் ஒரே ஒரு ஸ்டாக்கோ ஒரே ஒரு அசட் கிளாஸோ ட்ரேட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி மல்டிபிள் அசட் கிளாஸஸோ இல்லை மல்டிபிள் ஸ்டாக்ஸோ நெசசரி. ஸோ நீங்கள் இப்போ ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இன்ட்ராடே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ பேஸ்ட் ஆன் சூப்பர் ட்ரெண்ட் எனி பர்டிகுலர் இண்டிசஸ்லேயே நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பை அண்ட் செல் சிக்னலுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பை வந்தது, அதுக்கப்புறமா செல் இந்த இடத்துல வந்திருக்கு. எப்பப்பெல்லாம் செல் வந்துட்டு இல்லைனா பை வந்துட்டு இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது அண்ட் எல்டிபி அதோட ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனோட இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா, ரொம்ப ஃபாராகவே பிளேஸில் இருந்ததுன்னா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் லைன் இருக்குது, ஆனால் இந்த இடம் வரைக்கும் கீழே வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 45,700 இருக்குது, ஆனால் 45,400 வரைக்கும் எல்டிபி போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப டீவியேட் ஆகிருக்கு சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் சிக்னல் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் சிக்னலுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், அங்கேருந்து இவ்வளோ டீவியேட் ஆகும்போது ப்ரைஸஸ் ஒரு புல் பேக் மாதிரி இருக்குது, கன்சல்டேஷன் மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஒரு சிக்னல் வந்துட்டு பெரிய ப்ராஃபிட்டபுளாக இருக்க பொசிஷன் டக்குன்னு லாஸ் பொசிஷனாவோ இல்லைனா பிரேக் இனாவோ மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, ப்ரைஸ் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டோட ரொம்ப டீவியேட் ஆகிருக்கும் போது கண்டிப்பாக ரிவர்சல்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெண்ட் எடுக்கும் போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களோட பைலேருந்து அந்த பர்டிகுலர் எல்டிபி ரொம்ப தள்ளி இருக்கா இல்லை ரொம்ப க்ளோசர் டு த சூப்பர் ட்ரெண்ட் லைன் இருக்கா. ரொம்ப க்ளோசர் டு த சூப்பர் ட்ரெண்ட் லைன் இருந்ததுன்னா ஓகே, நாட் அ ப்ராப்ளம், யூ கேன் ஜஸ்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ட்ரெண்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ரொம்ப டீவியேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
பெட்டர் எக்ஸிட் பண்ணிடலாம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணலான்றது பெட்டர். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருக்கீங்க, இல்லை நான் வந்து ஒரு கரெக்டான செட்டப் வெயிட் பண்ணுறேன், ஒரு சின்ன ட்ரேட் தான், ஒரு ட்ரேடில் 2 ட்ரேட் எடுத்தால் போதும், பட் இனி ரேர் அக்கரன்சஸ் வந்தாலும் போதும், அந்த ட்ரேட் எடுத்துகிட்டு நான் ப்ராஃபிட் பண்ண விரும்புகிறேன், கம்ப்ளீட்டாகவே நான் எல்லா நாளும் உட்காந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரேட் பண்ண விரும்பல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொரு ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு செட்டப் பேஸ்ட் ஆன் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, தட் ஹாஸ் ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ அந்த பர்டிகுலர் செட்டப் வந்து எவ்ரி சிங்கிள் டைம் வராது, பட் வந்ததுன்னா இட் வில் கிவ் யூ அ ஹையர் ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு செட்டப் வரும்போது நீங்கள் தைரியமாக உள்ளே இறங்கிட்டு ஒரு சின்ன ரிஸ்கில் ஒரு பெரிய ரிவார்டில் வெளியே வந்துடலாம். அது என்ன மாதிரி செட்டப்ன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சூப்பர் ட்ரெண்ட் சார்ட் தான், அதே நான் 5 மினிட்ஸ் சார்ட் தான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் எங்கன்னா, இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் இந்த பின் பார்ஸ் வந்து அந்த பின் பார் எக்ஸாக்டாக சூப்பர் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போகுதோ அப்போல்லாம் இட் கிவ்ஸ் யூ ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிவர்சல்ஸ்ன்னு அர்த்தம். ஏன்னா இன்கேஸ் இந்த பார் இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் வந்து செல்லாக மாறி இருக்கும். பட் ஆனால் செல்லாக மாறாமல் அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து ஒரு ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர் வந்து திருப்பி ஃபர்தராக மேலே க்ளோஸ் ஆகும்போது என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த இடத்துல என்டர் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் யூ கேன் கோ லாங். ஏன்னா லைன் வந்து செல்லாக மாறலை, க்ரீனில் தான் இருக்குது. ஸோ பை பொசிஷன் தான் கண்டினியூ ஆகுது. பட் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் வந்ததுனால யூ கேன் ஜஸ்ட் சிம்ப்ளி பை இட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 45,144 அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட லோ ப்ரைஸ் 45,038 இதுதான் லோ ப்ரைஸை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களோட 100 பாயிண்ட்ஸ் தான் ஓவரால் ரிஸ்க். அண்ட் அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பை டே எண்ட் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்களா, ஒரு 200 பாயிண்ட்ஸ் எப்போ வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் 45,144 என்டர் ஆகிட்டு திருப்பி 45,200 இல்லை 300 நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 45,300 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 1:3 வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் 1:2 100 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கிறீங்க, 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்தோடனே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப் எல்லா டைமும் வராது. பட் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பின் பார் சூப்பர் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே க்ளோஸ் ஆகுதோ, இல்லைனா அது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது சூப்பர் ட்ரெண்டோட லைன் மேலே டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகுதோ, ஸோ ஏனோ இன்வெர்டட் பின் பார், நார்மல் பின் பார் இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனை டச் ஆகும்போது தட் கிவ்ஸ் யூ ஹை ரிவர்சல் செட்டப்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் டேரெக்டாக லாங் போகிறதோ இல்லை ஷார்ட் போகிறதோ பண்ணிவிட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வந்தீங்கன்னா தட் இஸ் கிவிங் யூ ஹையர் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் டைம் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சூப்பர் ட்ரெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணும்போது சூப்பர் ட்ரெண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரே ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரே ஒரு இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நிறைய விப்ஸாஸ் வரும், நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் மல்டிபிள் அசெட் கிளாஸஸோ இல்லைனா மல்டிபிள் ஸ்டாக்ஸை வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஒன்று பெரிய ட்ரெண்ட் ஆகும்போது நீங்கள் கேப்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா பேசிக் ஐடியா பிஹைண்ட் சூப்பர் ட்ரெண்ட் என்னென்னா அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணணும். அதுக்கு வந்து இது அசெட் கிளாஸ் இது தான், ஈக்விட்டியில் தான் பெரிய ட்ரெண்ட் வருமா இல்லைனா கோல்டில் தான் ட்ரெண்ட் வருமானு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ட்ரெண்ட் வந்து அதை கேப்சர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஒரே வேலை என்னென்னா டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையோ இப்போ பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க்லாம் நல்லா ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மல்டிபிள் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்து அதை நீங்கள் பேஸ்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட எப்படி இருந்தாலும் ஒன்று ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணிடலாம். ஏன்னா சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ரெண்ட் கேப்சர் பண்ணுவோம், அதே மாதிரி லாஸ் வரும்போது மினிமலாக தான் இருக்கும். ஸோ ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் 4 ஸ்டாக்கு பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணால் கூட போதும், பாக்கி 6 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட ஸ்டில் யூ வில் மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஸோ அது ஒன்று தான் சூப்பர் ட்ரெண்டில் முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பட் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு நிஃப்டிலையோ இல்லை பேங்க் நிஃப்டிலையோ இல்லை ஆப்ஷன்ஸ்லையோ டேரெக்டாக ட்ரேட் பண்ணும்போது நிறைய விப்ஸாஸில் மாட்டிக்கிறாங்க. அதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுக்கு பதிலாக இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ a பெட்டர் ரிஸ்க் ரேஷியோ அண்ட் ஆல்சோ அந்த லாங் ரன் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த விஷயத்தில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.